ஹாய்மா வணக்கம். திஸ் இஸ் மகா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 11.5ல் 5th சம் பார்க்குறோம். ஓகே, இதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்டகிரேட் போட்டு டிஎக்ஸ் போட்டுன்னு வரதை விட இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ மேலே அந்த வடிவத்தில் நான் மாற்றணும். அப்போ மாற்றணும் அப்படின்னா ஃபார்முலாவுக்கு நான் போக வேண்டியதான். காஸ் 2 தீட்டா ஃபார்முலா ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் வேல்யூமில் 3rd சாப்டரில் படிச்சிருப்பீங்க. காஸ் 2 தீட்டா equal to என்ன ஃபார்முலா 2 cos square theta minus 1. ஓகே, அதே மாதிரி ஆல்ஃபாவையும் போட போகிறீங்க. cos 2 theta equal to என்னது 2 cos square thetaவுக்கு பதில் ஆல்ஃபா மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது மைனஸ். அப்போ மைனஸ் தான் அது குறிய மாற்று. அப்போ முன்னாடி ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன சாமி கேன்சல் ஆகிடும். இங்கே 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. பொசுக்குன்னு காஸ் ஸ்கொயர் எக்ஸு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு 4 காஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. டீட்டானுடைய மதிப்பு இங்கே வேறு, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ காமா என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர்னு வெளியேறது கூட தப்பு. அது 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, 2 வந்து காமா வெளியேறது என்ன பண்ணும், ப்ராக்கெட் போடணுமா? ப்ராக்கெட் போட்டால் போய் கேன்சல் பண்ணோம். O2 பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ இது பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா உடையத்தில் இருக்கா. அப்போ 2 இன்ட்டு ப்ராக்கெட் மாத்திரேன் நான். இது மாதிரி ஸ்கொயரோ க்யூபோ வந்தாலும் அப்படியே மறந்துடுங்க அதை. காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஒரு முறை தான் போட்டிருக்கேன், இன்னொரு முறை போடணும். காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ 2 முறை போட்டால் அது ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அதனால் இங்கே மைனஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், சரி ஃபார்முலாவில் மைனஸ் வந்தால் என்ன பண்ணோம், ஒரு முறை மைனஸ் ஒரு முறை ப்ளஸ். a minus b into a plus b, right? By இந்த close bracket by cos x minus cos alpha. நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல் பண்ணி, சாரி மேலேங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்திருக்குது 2 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாமா. 2 இன்ட்டு இன்டகிரேஷன் cos x plus cos alpha இன்ட்டு dx. இப்போது யாரை பொறுத்து வகையிட போகிறோம், எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிறது யார், இவங்க மட்டும்தான். அப்போ காஸ் ஆல்ஃபான்றது என்னது இங்கே மாறிலி. ஓகே, ஸோ 2 இன்ட்டு காஸ் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணால் என்ன சாமி ஃபார்முலா நமக்கு, காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நம்ம கிடைக்கும் நமக்கு சைன் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே எக்ஸு கிடையாது, அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸை பண்ணும்போது என்ன வரும், இன்ட்டு எக்ஸ். புரியுதா? இந்த இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு, இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். இங்கே பாருங்கள், காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவானது. அப்போ இந்த ப்ராக்கெட் போடணும். எப்பவுமே கீழே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா, இன்ட்டு போட்டுக்கலாமா, முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 இன்ட்டு சைன் எக்ஸ், இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ரெண்டுத்துக்குமே சொன்னோம். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சி, இங்கே ப்ளஸ் சி விட்டுட்டேன். தேங்க்யூ.